இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் பகுதிக்கு 7 கிலோ அளவிலான தங்கக்கட்டிகள் கடத்திட்டு வந்ததா சொல்லப்பட்டு ஒரு நபரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க. ஒரு நபர் தப்பிச்சு போன நிலையில அவரை அதிகாரிகள் தேடிட்டு வராங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தங்கச்சிமடம் துறைமுகம் பகுதியில் இலங்கையில இருந்து தங்கக்கட்டிகள் கடத்திட்டு வரப்பட்டதா அதிகாரிகளுக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருந்திருக்கா. அதை தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் இது சம்பந்தமான சோதனையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் தங்கச்சிமடம் தர்கா பேருந்து நிலையம் பக்கத்துல இருசக்கர வாகனத்துல 2 நபர்கள் தங்கக்கட்டிகளோட போனதா தெரிய வந்திருக்கா. இதை தொடர்ந்து அந்த 2 நபர்களையும் பிடிக்க முயற்சி செஞ்சதுல ஒரு நபர் தப்பிச்சு ஓடினதாகவும் இன்னொருத்தர் பிடிபட்டதாகவும் கூறப்படுது. அவர்கிட்ட இருந்து 7 கிலோ அளவிலான தங்க கட்டிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. மேலும் இருசக்கர வாகனத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. தப்பிச்சு போன அந்த நபரையும் இப்போ அதிகாரிகள் தேடிட்டு வரக்கூடிய சூழல்ல தான் இந்த தங்க கட்டிகள் தொடர்பா அதிகாரிகள் இப்போ விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. எப்படி இதை கொண்டு வந்தாங்க, யார் மூலமா கொண்டு வந்தாங்க, இன்னும் தங்க கட்டிகள் இருக்கா அப்படின்ற கோணத்துல அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இதனால அங்க கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி வீர விளையாட்டு களத்தில் தயாராகி இருக்கும் ஏற்பாடுகள். ஆய்வு செய்த ஆட்சியர் என்றென்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் என்னென்ன ஏற்பாடு விவரங்கள். உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியானது தை முதல் நாளான ஜனவரி 15 பொங்கல் அன்று அவனியாபுரத்தில் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 16ஆம் தேதி பாலமேடு, 17ஆம் தேதி அலங்காநல்லூர் என அடுத்தடுத்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த கிராம பொதுக்குழுவை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் மாவட்ட நிர்வாகமே இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவனியாபுரத்தில் வருகிற 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருப்பதால் போட்டிகள் நடைபெற உள்ள இடம், காளைகள் அவிழ்த்து விடப்படும் வாடிவாசல், விழா கமிட்டி மேடை, பார்வையாளர் மேடை, காளைகளுக்கான மருத்துவ முகாம், காயமடைந்தவர்களுக்கான மருத்துவ முகாம், மாடுபிடி வீரர்களுக்கான மருத்துவ முகாம் உள்ளிட்ட இடங்கள், வெளியேறும் காளைகளை பிடிக்கும் இடம் உள்ளிட்ட பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா இன்று நேரில் ஆய்வு செய்தார். ஆட்சியருடன் மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன், காவல்துறை ஆணையர் லோகநாதன், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். போட்டிகள் எந்தவித இடையூறுமின்றி நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வின் போது அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். அதில் மாடு வெளியேறும் பகுதிகள் முழுவதும் மர தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் காளைகள் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு பார்வையாளர்கள் பகுதிக்கு புகுந்து விடுவதால் காயங்கள் அதிக அளவு ஏற்படுகிறது. இம்முறை இரும்பு தடுப்புகள் அமைக்க வேண்டும் என அறிவுரை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது.